ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி அருமையான மாங்காய் பச்சடி செய்யலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வெல்லத்தை நல்லா தண்ணியில் போட்டு கரைச்சி மண் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு ஒட்டு மாங்காய் சேர்த்துருக்கேன். ஒட்டு மாங்காய் சில பேர் கிளிமுக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒட்டு மாங்கான்னு தான் சொல்லுவோம். உங்கள் வீட்டில் எந்த மாங்காய் இருக்கோ அந்த மாங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து நான் இந்த அளவுக்கு மாங்காய்க்கு ஒரு அரை கப்பு பனை வெல்லம் எடுத்திருக்கேன். எந்த வெல்லம் இருக்கோ அந்த வெல்லம் சேர்த்துக்கணும். உடம்புக்கு நல்லதுன்றதுனால நான் பனை வெல்லம் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா அதை தண்ணியில் போட்டு கரைச்சி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போது இந்த அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இந்த பச்சடி எங்கள் பாப்பா தான் செய்கிறாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். வெந்த பிறகு தான் வெல்லம் சேர்க்கணும். முன்னாடியே வெல்லம் சேர்த்தா வேகாது, சீக்கிரம் வெந்து வராது. ஒரு சில சமையல் எங்கள் பாப்பா தான் செஞ்சுருப்பாங்க. புடலங்காய் கூட்டு கூட எங்கள் பாப்பா தான் செஞ்சாங்க. நல்லா இருந்தது, அதுவும் நல்லா இருந்தது, இதுவும் நல்லா சூப்பராக இருந்தது. மாங்காயெல்லாம் சேர்த்து போட்டிருக்காங்க. இந்த பச்சடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்கிறாங்க. இது இந்த முறையில் செஞ்சது நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இப்போ வெந்த பிறகு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வெல்லம் இது கூட சேர்ந்து ஒரு 3/4 பாதம் வெந்தாலே போதும். அதுக்கப்புறம் அந்த வெள்ளை தண்ணியை ஊற்றி சேர்ந்து வெந்து வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த பதம் வந்தோடனே 1 டீஸ்பூன் அரிசி மாவு தண்ணியில் கரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துக்கிட்டால் நல்லா கெட்டித்தன்மையாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட. உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். இந்த பச்சடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்கிறாங்க. சில பேர் வெங்காயம், மிளகாய் பொடி எல்லாம் சேர்க்குறாங்க. சில பேர் முன்னாடியே எண்ணெய் போட்டு தாளித்து போட்டு இது பண்ணுறாங்க. நமக்கு எப்படி சௌகரியமோ அப்படி செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். அந்தமாரி செஞ்சு பாருங்க, சூப்பராக இருந்தது. ஒருத்தரே எல்லாத்தையும் சாப்பிட்டுடலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. கடுகு, கொஞ்சமாக கடுகு, ஒரு 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை தாளித்து அதில் போட்டுற வேண்டியதான். ரொம்ப கருகிடக்கூடாது. அப்புறம் என்னதான் இருந்தாலும் அது கருகணும். அதேமாரி அரிசி மாவு கரைச்சி ஊற்றி ரொம்ப நேரம் நீங்கள் எட்டெல்லாம் போயிடக்கூடாது, அடிப்பிடிச்சிரும். கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் தீச்ச வாசனை வந்துடும். அப்புறம் மற்ற சமையலையும் கெடுத்துட்ரும். பாய்.